வணக்கம் நட்பூக்களே, நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அப்புறம் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. அண்ட் கதையை பிடிச்சவங்க ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓகே, கதைக்குள்ளே போவோமா? அவனது பாராமுகம் அடுத்த நாள் காலையும் தொடர்ந்தது. அவள்தான் தவித்து போனாள். அவரிடம் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சென்றிருக்க வேண்டும். 100வது முறையாக எண்ணிக்கொண்டாள். எப்பொழுதும் கண்ணசைவில் அவளிடம் விடை பெற்றுவிட்டு கிளம்புபவன் அன்று அவளை ஏறிட்டு கூட பார்க்காமல் சென்று விட்டான். மனமே இல்லாமல் கிளம்பி இவளது அலுவலகத்திற்கு சென்றவளுக்கு வேலையே ஓடவில்லை. கணவனது பாராமுகம் மீண்டும் மீண்டும் மனக்கண்ணில் வந்து போக அதற்கு மேல் முடியாமல் கணவனது அலுவலகத்திற்கு கிளம்பிவிட்டாள். அலுவலக அறையின் கதவை திறந்து கொண்டு தன் முன்னால் வந்து நின்ற மனைவியை ஏறெடுத்து நோக்கினான் ரிஷிநந்தன். மெட்டீரியல் பார்க்கணுமா? அவன் அமர்ந்திருந்த மேஜையை சுற்றி கொண்டு அவனருகே வந்து நின்றவள், சாரி ரிஷி, நான் பண்ணியது தப்புதான். நான் ஒன்றும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னெல்லாம் நினைக்கல. நான் சொல்ல மொபைல் எடுத்த நேரமெல்லாம் யாராவது வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. சரி, அதுதான் அத்தைகிட்ட சொல்லிட்டோமே, அவங்க உங்களுக்கு தெரியப்படுத்திடுவாங்கன்னு நினச்சிட்டேன். படபடவென்று பேசியவளை லேசாக சுழற்நாற்காலியில் சுழன்றபடி அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தான். கோபமோ வருத்தமோ தெரியவில்லை. அவளது முகம் சிவந்து போயிருந்தது. ஆகாய வண்ண சுடிதார் அணிந்திருந்தவளை ரசனையுடன் அளவிட்டன அவனது விழிகள். மூக்கு நுனி கூட சிவந்து போயிருந்தது. அவன் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்கவும், சாரி ரிஷி, மன்னிப்பு கேட்கும் போதே இமைகள் படபடத்து இதழ்கள் பிதுங்க ஒரு அழுகைக்கு தயாரான சிறு குழந்தையைப் போல் நின்றிருந்தவளை பார்த்தவனுக்குள் அப்படியொரு மயக்கம். சட்டென்று அவளை பிடித்து இழுத்தவன் பூம்பொதியாய் தன் மடிமேல் விழுந்தவளை அணைத்து கொண்டு சுழற்நாற்காலியில் சுழன்று வாசலுக்கு முதுகு காட்டி சுவர் பக்கம் திரும்பினான். ரிஷி, பேச வந்தவளின் வார்த்தைகள் சென்று விழுந்த இடம் என்னவோ அவனது உதடுகளுக்குள்தான். அன்று அவன் அளித்த மென்மையான முத்தத்திற்கும் இந்த வன்மையான முத்தத்திற்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. பிரிந்திருந்த கோபம், கோபத்தில் வெளிப்பட்ட தாபம், தாபத்தை தூண்டிவிட்ட அவள் மீதான மயக்கம், இவை அனைத்திற்கும் ஆதாரமான காதல் என அனைத்தையுமே அவளது இதழ்களில் காட்டிக் கொண்டிருந்தான். அவன் காட்டிய வேகம் பெண்ணவளை சிறு பயத்திற்குள் உள்ளாக்க விலக முயன்றாள். அவன் விட்டால்தானே. அவளது இரு கன்னங்களையும் இறுகப்பற்றி தன் இதழ் வேட்கையை தீர்த்து கொண்டிருந்தான். வேறு வழி இல்லாதவளாய் பிடிமானத்திற்காக அவனது பின்னந்தலை முடியை இறுக பற்றி கொண்டாள் அவள். வெகுநேரம் கழித்து அவன் விடுவித்த போது அவள் முகத்தோடு சேர்ந்து இதழுமே கன்றி சிவந்திருந்தது. என்ன மாமா இது? சினுங்கியவள் அவன் மார்பின் மீதே புதைந்து கொண்டாள். பனிஷ்மெண்ட், இனி இப்படித்தான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அணைத்து கொண்டவனின் உதடுகள் மென்மையாய் அவள் நெற்றியில் முத்தம் வைத்து விலகியது. இருவரும் ஐ லவ் யூ என்று சொல்லிக்கொள்ளவில்லைதான். ஆனால் ஒருத்தருக்காக துடிக்கும் மற்றவரின் இதய துடிப்பை இருவருமே உணர்ந்து கொண்டார்கள். வெகுநேரம் அணைத்து கிடந்தவர்களை வேலை அழைக்க அவள் கணவனிடம் விடைபெற்று சென்று விட்டாள். வேலை விஷயமாக விஜயும் ரிஷியும் வெளியே செல்ல வேண்டியிருந்தது. நண்பனை அழைத்து செல்வதற்காக விஜயின் அறைக்குள் நுழைந்தான் ரிஷிநந்தன். ஏஎம்ஜி குரூப்ஸ் எம்டி நமக்காக மெரிடியன் ஹோட்டலில் வெயிட் பண்ணுவார். கிளம்பலாமா? போகலாம். மடிக்கணினியில் மூழ்கியிருந்த விஜய் நிமிர்ந்த நண்பனை பார்த்தான். சரி, நீ கிளம்பி வா, நான் போய் காரை எடுக்கிறேன். வெளியேறப்போன ரிஷியை ஒரு நிமிஷம், விஜயின் குரல் தடுத்திருந்தது. என்ன என்பதாய் திரும்பி பார்த்தவனை நோக்காமல் மடிக்கணினியில் பார்வையை செலுத்தியவன், நம்ம 2 பேருடைய கேபின்லேயும் சிசிடிவி கேமரா இருக்குது. நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நிமிர்ந்து நண்பனை பார்க்காவிட்டாலும் இதழ்கடையோரம் கசிந்த குறும்பு புன்னகை நான் அனைத்தையும் பார்த்துவிட்டேன் என்பதை ரிஷிக்கு உணர்த்த, உதட்டை லேசாக கடித்து கொண்டவன் பின்னந்தலையில் மெலிதாக தட்டி கொண்டான். பார்த்ததை டெலிட் பண்ணிடு. உரைத்தவனுக்குள் வெட்கம் குமிழிட அவசரமாக வெளியேறிவிட்டான். நண்பனின் சிரிப்பு சத்தம்தான் அவனை தொடர்ந்தது. குளித்து முடித்து மார்பில் கட்டிய பூந்துவாலையுடன் குளியலறையிலிருந்து வெளியே வந்தாள் மித்ரா. அவளுக்கு முன்னால் தான் விஜய் குளித்து விட்டு சென்றிருக்க இந்நேரம் கிளம்பி கீழே சென்றிருப்பான் என்ற எண்ணத்துடன் தான் வெளியே வந்தாள். ஆனால் அவனது கணவனோ ஈரம் சொட்ட சொட்ட இருந்த உடலை கூட துடைக்காமல் கட்டிய டவலுடன் மெத்தையில் அமர்ந்து போனை நோண்டிக் கொண்டிருந்தான். இவர் இன்னும் கிளம்பலையாம் மனதிற்குள் நினைத்தவள். சரி, அவர் பார்க்கறதுக்குள்ளே நம்ம ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு உள்ளே போயிடுவோம். எண்ணியபடியே கபோர்டை நோக்கி விரைய மெல்லிய கொலுசின் ஒளியில் நிமிர்ந்து பார்த்தவன் சத்தியமாய் இப்படியொரு காட்சியை எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை. இடையை தாண்டி நீண்டிருந்த கூந்தலில் முத்துச்சரமாய் நீர்த்துளிகள் கோர்த்திருக்க இளரோஜா வண்ண பூந்துவாலையை மார்போடு அணைத்து பிடித்தபடி வந்து கொண்டிருந்தவளின் முகத்திலும் நீர்த்துளிகள்தான். சங்கு கழுத்து, வெற்று தோள், நீண்ட கரங்கள். அவன் பார்வை ஒவ்வொன்றாய் ரசித்து ரசித்து கீழே இறங்கியது.
முட்டி வரை மட்டுமே இருந்த பூந்துவாலை மறைக்க வேண்டியவற்றை மறைத்திருந்தாலும் மறையாமல் கண்ணுக்கு விருந்தாகிய பாகங்களின் அழகே அவனை பித்தம் கொள்ளச் செய்தது. வாழைத்தண்டு போல் நீண்டிருந்த வெண்மையான காலில் அவன் பார்வை படிந்தது. வழுக்கிக் கொண்டு ஓடின நீர்த்துளிகள் வேறு அவனுக்குள் பல மோசமான கற்பனைகளை கிளப்பிவிட அவன் கையிலிருந்த ஃபோன் நழுவி கீழே விழுந்தது. அந்த சத்தத்தில் அவனை திரும்பி பார்த்தவள், என் ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடுறேன் என்றபடி கபோர்டை திறந்தாள். அவனுக்கு முன்னால் இப்படி நிற்கிறோம் என்றெல்லாம் அவளுக்கு தோன்றவில்லை போலும். எப்பொழுதும் போல் இயல்பாகத்தான் அவள் இருந்தாள். அவனால்தான் அந்த சூழ்நிலையை, அவன் கண்ட காட்சிகளை இயல்பாய் எடுத்து கடந்து வர முடியவில்லை. என்னடி, என்னை மயக்க பார்க்கிறியா? வழக்கம் போல் பெருகும் தன் மோகத்தை கட்டுப்படுத்த தெரியாமல் அவள் மீதே சீறினான் அந்த மடையன். எப்பொழுதும் அமைதியாய் சென்று விடுபவளுக்கு அன்று கோபம் வந்துவிட்டது. உடையெடுப்பதை நிறுத்திவிட்டு திரும்பி அவனையே பார்த்தாள். இந்த பார்வைக்கு எல்லாம் நான் மயங்க மாட்டேன். உள்ளுக்குள் கரையுடைக்க துடித்த உணர்வுகளை மறைத்தபடி அவன் வெளியே எகிற, அவளோ அவனையே இமைக்காது பார்த்தபடி அவனை நெருங்கினாள். என்ன? அரைக்குறை ஆடையில் மயக்கும் மோகினியாய் தன்னை நோக்கி நடந்து வருபவளைக் கண்டு எச்சில் கூட்டி விழுங்கிக் கொண்டான் அவன். அவள் ஒன்றும் பேசவில்லை. அமைதியாய் அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி அவனை நெருங்கியும் விட்டாள். இருவருக்கும் இடையே நூலளவு இடைவெளிதான். அண்ணாந்து பார்த்தவனின் கண்கள் அவள் முகத்தை தவிர வேறு எங்கெங்கோ பார்த்து வைத்தது. அப்பொழுதுதான் குளித்துவிட்டு வந்திருந்ததினால் அவள் மேனியிலிருந்து கமழ்ந்த சோப்பின் நறுமணமும் அவளுக்கே உரித்தான பிரத்யேக நறுமணமும் கலந்து கட்டி சுகமாய் அவன் நாசியிலேற அவனது விழிகள் ஒரு கணம் மூடி ஆழ்ந்து சுவாசித்தன. அவள் இன்னும் அருகே வர உடலை வளைத்து பின்னால் சாய்ந்தவன், இங்கே பாருடி, நீ படு செக்ஸியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும். அவன் தட்டு தடுமாறி பேசிக்கொண்டிருக்க அவளோ மேலும் அவனை நோக்கி குனிந்தாள். வரமாட்டேன் என்று அடம் பிடித்த வார்த்தைகளை தொண்டையை சிறுமி எப்படியோ வெளிக்கொண்டு வந்தவன், எனக்கு எந்த ஒரு மூடும் வராது. முதலாக வார்த்தைகளுக்கு தந்தி எடுத்து கொண்டு நின்றான் விஜயேந்திர ஆதித்யன். அப்படியா? புருவம் உயர்த்தியவள் அவன் மீதே சரிந்து விட்டாள். ஏய்! சிறிதாய் அலறியவன் கட்டிலில் சரிய மொத்தமாய் அவன் மீது சரிந்தது அந்த பெண்மை. அவளது மொத்த தேகமும் அவனது கட்டுடல் மீது பதிய கண்டபடி அழுந்திய எழில்களின் சுழற்சியில் அவனது உணர்வுகள் கண்டபடி சிக்கிக் கொண்டன. ஹார்மோன்கள் வெகு வேகமாய் தங்களது ஆட்சியை நிலைநிறுத்த அவனது ஆண்மையின் உணர்வுகள் சீறிக்கொண்டு பாய்ந்தன. எந்த மூடும் வராதுன்னு சொன்னீங்க, பார்த்தால் அப்படி தெரியலையே. ஒய்யாரமாய் புருவங்களை உயர்த்தியவளின் பார்வை பதிந்த இடமும் அவனது மேனியில் அலைப்பாய்ந்த அவளது கரங்கள் சொல்லிய செய்தியும் அவள் எதை கூறுகிறாள் என்பதை அவனுக்கு உணர்த்த அவனுக்கோ நாடி நரம்பெங்கும் முறுக்கேறிய உணர்வு. பேயாட்டம் போட்ட உணர்வுகள் வேறு. இப்பொழுதே அவளை கட்டிலில் சாய்த்து மேலும் மேலும் வன்மையாய் முன்னேறு என அவனுக்கு கட்டளையிட அவளது இடையை பற்றியிருந்த அவனது கரங்கள் மேலும் இறுகின. கன்றி சிவக்கும் அளவிற்கு இறுக்கி பிடித்தவனின் பிடியில் அவளுக்கு வலித்ததுதான். ஆனாலும் அது சுகமாகத்தான் இருந்தது. அவளுக்கு அணைமீறி பாய்ந்த பெண்ணவளின் மோகத்திற்கும் அந்த வலி தேவையானதாக இருந்தது. கன்றி சிவக்கும் அளவிற்கு இறுக்கி பிடித்தவனின் பிடியில் அவளுக்கு வலித்ததுதான். ஆனாலும் அது சுகமாகத்தான் இருந்தது. அணைமீறி பாய்ந்த பெண்ணவளின் மோகத்திற்கும் அந்த வலி தேவையானதாக இருந்தது. தன் நிலையை ஒப்புக்கொண்டால் அது விஜயேந்திர ஆதித்ய நிலையே. முழுதாக நனைந்தாலும் மீசையில் மண்ணொட்டவில்லை என்ற ரீதியில் அவன் பேச ஆரம்பித்தான். இந்த ஃபீலிங்ஸ்க்கு காரணம் நீ இல்ல, நான் ஏற்கனவே சொன்னதுதான். இதோ இந்த டவல் இல்லாம நீ இருந்தால் கூட எனக்கு எந்த ஒரு மூடும் வராது. உரைத்தவனுக்கும் தெரியும் அது அப்பட்டமான பொய் என்று. அப்படியா? கேலியாய் உதட்டை சுளித்தவளின் பார்வை மீண்டும் நக்கலாய் எங்கோ பதிந்து அவனுக்கு எதையோ உணர்த்த அவளது பார்வையின் அர்த்தத்தை உணர்ந்து கொண்டவன் பல்லை கடித்தான். மரியாதையா கீழே இறங்குடி. இப்போ எதுக்கு விஜய் கோபப்படுறீங்க? ஒருவேளை நான் வர்றதுக்கு முன்னாடி ஃபோனில் ஏதாவது ஜோக் படிச்சிங்களோ? ராட்சசி, கீழே இறங்குடி. கடுப்புடன் கத்தியவன் அவளை பிடித்து தள்ளிக்கொண்டு எழ முயற்சிக்க அவனை விடாமல் அழுத்தி மீண்டும் கட்டிலேயே சரித்தவள் அவன் மீது முழுதாக படர்ந்தாள். ஏய்! கத்தியவனின் வார்த்தைகள் அடங்கி போன இடம் என்னவோ அவளது இதழ்கள்தான். அவனை தள்ளி மேலே படர்ந்தவள் படர்ந்த வேகத்தில் அவனது முரட்டு அதரங்களை சிறைப்பிடித்திருந்தாள். ஆண் கொடுக்கும் முத்தத்தை விட ஒரு பெண்ணாக முன்வந்து காதலோடு பரிமாறும் முத்தம் கிறக்கம் நிறைந்தது. மயக்கத்துடன் அவன் விழிகள் மூடிக்கொள்ள அதை கண்டவளின் இதழோரம் இரகசிய புன்னகை கசிய இதழ்களோ இன்னும் ஆழமாக அவனுக்குள் புதைந்தது. மொத்தமாக அவனை உள்வாங்கிக் கொண்டாள். பெண்ணவள் வாரி வழங்கிய காதலிலும் காமத்திலும் அவன் கிறங்கி போய் கிடந்தான். அவன் உதடுகள் அவள் இதழ்களில் பதில் முத்தம் வரையவில்லை. மாறாக அவளது ஒவ்வொரு அசைவையும் ஆசையுடன் ரசித்து கொண்டிருந்தது.
ஒரு கட்டத்தில் அவள் ஆரம்பித்து வைத்த யுத்தத்தை அவன் கையில் எடுத்து கொள்ள முயல அந்நேரம் சட்டென்று விலகிவிட்டாள். வேகமாக இதழ்கள் பிரிந்த சத்தம் அந்த அறையெங்கும் எதிரொலிக்க கண்களை திறந்து பார்த்தவனின் பார்வையில் அப்பட்டமாய் ஏமாற்றம் கவிழ்ந்திருந்தது. ஆசையாய் வேண்டும் என்ற அளவிற்கு அவள் சுவைத்துவிட்டு அவன் சுவைக்க ஆரம்பிக்கும் போது விலகினால் அவனுக்கு எப்படி இருக்குமாம். அதே எரிச்சலுடன் அவன் அவளை நோக்க நமட்டுச் சிரிப்புடன் அவனை நோக்கியவள், இப்போவாவது புரியுதா மாமு? உங்களை இனிமேல்தான் மயக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஆல்ரெடி நீங்கள் என்கிட்ட மயங்கித்தான் இருக்கிறீங்க. இனியும் இப்படி தத்து பித்துன்னு உளர்றதை விட்டுட்டு குட் பாயா உங்கள் வேலையை பாருங்க. இந்த முறை இத்தோட விட்டேன். அடுத்த முறை எது வரைக்கும் போவேன்னு தெரியாது. அவனது கன்னம் தட்டி குறும்பாக கூறியவள் அவனை விட்டு எழப்போக அது மட்டும்தான் அவளுக்கு தெரியும். எப்பொழுது அவளை இழுத்து கட்டிலில் தள்ளினான், எப்பொழுது அவளை புரட்டி அவள் மேல் படர்ந்தான் என்று ஒன்றும் அவளுக்கு புரியவில்லை. தன்மேல் மொத்தமாய் அழுந்தியவனின் முரட்டு தேகத்தின் ஸ்பரிசத்தில் விதிர்த்து போனாள் அந்த மங்கை. என்ன? இப்பொழுது அவளது விழிகளில் அப்பட்டமாய் பயம் குடியேற வார்த்தைகளோ தட்டு தடுமாறின. என்னடி சொன்ன? முரட்டுத்தனமாய் வினவியவன் அதைவிட முரட்டுத்தனமாய் தன் நெருக்கத்தை அதிகப்படுத்த அவளுக்கோ பேரதிர்ச்சி. பின்னே உணர்வுகள் வெடித்து சிதறும் தன் நிலைமையை அப்பட்டமாய் அவளுக்கு உணர்த்தி கொண்டிருந்தான் அந்த கள்வன். இவ்வளவு நேரம் அவள் உணர்ந்த ஸ்பரிசங்கள்தான். ஆனால் அவன் உணர்த்தும் போது முரட்டுத்தனமான காமத்தோடு மோகமும் போட்டி போடுகிறதல்லவா? பெண்ணவளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வெறும் உணர்வுகளின் ஸ்பரிசத்திற்கே அவளது மேனி தடதடவென நடுங்க ஆரம்பிக்க நெற்றியில் வியர்வை முத்துக்கள் அரும்பின. இத்தோட நிறுத்த மாட்டேன். எது வரைக்கும் போவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தானே சொன்ன. எது வரைக்கும் நான் போவேன்னு காண்பிக்கட்டுமா? விழிகளை பார்த்து வினவியவனின் பார்வையில் வழிந்த வேட்கையில் முகம் சிவக்க விழிகளை திருப்பினாள் அவள். லுக் அட் மை ஐஸ். அவன் குரல் சட்டென்று கிசுகிசுப்பாக ஒலிக்க ஏனென்றே தெரியவில்லை. அந்த குரல் அவள் விழிகளை கட்டி போட்டு அவனை நோக்கி திருப்பியது. ஆனவனின் பார்வை மேய்ந்த இடங்களை பார்த்தவளுக்கு மூச்சடைத்தது. இருதயமோ ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டதைப் போல் அதிவேகத்தில் ஓட மூச்சு பலமாய் வாங்கியது காரிகை அவளுக்கு. விஜய், இட்ஸ் நாட் ஃபேர். எப்படியோ தடுமாறி உரைக்க அவனோ லெட் மீ செக். ஹஸ்கி வாய்ஸில் வெளிவந்த அவனது குரலில் அப்பட்டமாய் மயக்கம் வழிந்தோடியது. எதை செக் பண்றான்? ஒரு நொடி யோசித்தவளுக்கு அடுத்து அவன் செய்த செய்கையில் அவன் எதை உரைத்தான் என்பது புரிய பாவையவளால் இழுத்து பிடித்த மூச்சை வெளியிடவே முடியவில்லை. அவனது கரங்கள் பூந்துவாளையின் முடிச்சில் படிந்து அதை அவிழ்க்க முயன்று கொண்டிருந்தன. நோ! சிறு கூச்சலுடன் அலறியவள் எட்டி போர்வையை எடுக்க முயல உயர்ந்த கரங்களை சிறைப்பிடித்து கொண்டவனின் இன்னொரு கரம் தான் எடுத்துக்கொண்ட வேலையை செவ்வனே செய்து கொண்டிருந்தது. விஜய்! உணர்ச்சிகளின் மிகுதியில் இதழ்களை கடித்து கொண்டவள் இன்னொரு கரத்தால் அவனை தடுப்பதற்குள் அவன் அந்த முடிச்சை அவிழ்த்திருந்தான். நோ! மேனியே செம்பருத்தியாய் சிவந்துவிட அவளால் அவன் விழிகளை பார்க்கவே முடியவில்லை. சட்டென்று குனிந்து பற்களுக்கு இடையில் சிக்கியிருந்த அவளது இதழ்களை தன் உதடுகளின் மூலம் விடுவித்தவன் அடுத்த நொடியே நிமிர்ந்து அவள் கண்களை பார்த்தான். இனியும் என்னை சீண்டிவிடலாம்னு நினைக்காதே. இந்த முறை இத்தோட நிறுத்தினேன். அடுத்த முறை எதுவரைக்கும் போனாலும் நிறுத்தவே மாட்டேன். அப்புறம் நீதான் என்கிட்ட கஷ்டப்படணும். காதோரம் குனிந்து உரைத்தவன் சட்டென்று எழுந்து குளியலறைக்குள் சென்று விட்டான். நடந்த நிகழ்வுகளிலிருந்தும் அவனால் தூண்டிவிடப்பட்ட உணர்வுகளிலிருந்தும் வெளிவர பாவம் அவளுக்குத்தான் வெகு நேரம் ஆனது. குளியலறைக்குள் புகுந்தவனின் உணர்வுகளோ அதற்கு மேல் இருந்தது. ஷவரை திறந்துவிட்டு குளிர்ந்த நீருக்கு அடியில் எவ்வளவு நேரம் நின்றானோ அது அவனுக்குத்தான் தெரியும். தொடரும்.